ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஐஎம் நாகா யூடியூப் சேனல். புரட்டாசி மாதம் அப்படின்னாலேவும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்டமாக 1008 காரணம் இருந்தாலும் அறிவியல் சம்மந்தப்பட்டமாக சில காரணங்கள் இருக்கிறத இப்போ தான் பரவலாக எல்லாருக்கிட்டையுமே பேசப்படுது, அதை பார்க்க முடியுது. சரி, புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலேவும் பெருமாளுக்கான மாதம் அப்படின்றது இந்துக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பெருமாளுக்கான வழிபாடுகள், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாங்க. எல்லார் வீட்லையும் தாளிகையும் கோவிந்தா கோவிந்தான்ற நாமமும் நிச்சயமா உச்சரிக்கப்படும். வருஷத்துல 12 மாசம் இருக்கு, சித்திரை வைகாசின்னு. ஆனா புரட்டாசி மாசம் மட்டும் எதுக்கு பெருமாளுக்கு இத்தனை பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அந்த வரலாற்று கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். புரட்டாசி மாசத்துல இந்த கதையை கேட்டாலோ படிச்சாலோவும் அதுக்கு சில புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு புராணங்கள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அப்படி என்னதான் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு அரசர் தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப தீவிரமான பெருமாள் பக்தரா இருந்திருக்காரு. காலையில விடிஞ்சாலும் நைட்டு தூங்கும் போதும் பெருமாளை கும்பிட்டு தான் நாள் ஆரம்பிக்குமாம், பெருமாளை வணங்கிட்டு தான் நாள் முடியும் அப்படிங்கிற ரொம்பவே தீவிர பெருமாள் பக்தரா வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. பெருமாள் மேல அவர் கொண்ட பாசம் கலந்த பக்தியோட வெளிப்பாடா தன்னோட அரண்மனையில தங்கத்தால செய்யப்பட்ட பெருமாளை வச்சு டெய்லியுமேவும் அந்த தங்கத்தால செஞ்ச பெருமாளுக்கு தங்கத்தால் ஆன பூக்களையும் வெள்ளியால் ஆன பூக்களையும் வச்சு பூஜை பண்றத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு மன்னன். எந்த அளவுக்கு பக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு மன்னனுக்கு கொஞ்சம் தலைக்கணமும் இருந்திருக்குது. ஏன்னா தாங்கிட்ட தங்கத்தால செஞ்ச பெருமாள் இருக்காரு, அதனால தான் கேட்கிற எல்லாத்தையுமே பெருமாள் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா அவரையே நம்ம தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கோம், சாமிக்கே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கிறது லேசா தலைக்கணமா மன்னோட தலைக்குள்ள அவருக்கு தெரியாமலே இருக்குது. இதை பெருமாள் எப்படியாவது இவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சித்து விளையாட்டு பண்றாரு. அதைத்தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல ஒரு நாள் காலையில எந்திரிச்சு சுத்தபத்தமா குளிச்சுட்டு மன்னன் எப்பவும் போல பெருமாள் சிலை முன்னாடி வந்து உட்கார்றாரு. அவருக்கு தயாரா பூக்கள் எல்லாமே எடுத்து வச்சு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மன்னனும் பூஜையை தொடங்குறாரு. பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு பூவை எடுத்து பெருமாளோட பாதத்துல வைக்கிறாரு. தங்கத்தால வச்ச பூவு களிமண்ணா மாறிடுது. அதே மாதிரி வெள்ளியில ஒரு வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு பூவை எடுத்து பெருமாளோட காலில் வைக்கிறாரு. அதுவும் களிமண்ணா மாறிடுது. மன்னனுக்கு புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்கள்ல முதல் முறையா போடும்போது அந்த பூ களிமண்ணா மாறுறது, பெருமாள் பாதத்துல விழுகிறதையும் பாக்குறாரு. 2வது முறை மறுபடியும் மன்னன் சோதிச்சு பாக்குறாரு. அப்படி சோதிக்கும் போதும் தங்கம் வெள்ளியால் ஆன பூக்கள் எல்லாம் களிமண்ணாவே மாறிடுது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்யறது? பூஜையை ஆரம்பிச்சாச்சு, ரொம்ப நிறைவா முடிக்கணும், பாதியிலேயே பூஜையை நிப்பாட்டுறது அரசருக்கும் நல்லதில்லை, நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறதுனால ஏதோ அரை மனசோட பூஜையும் முடிச்சிடுறாரு. இந்த பூஜையை முடிச்ச மன்னனுக்கு மனசுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நம்ம என்னதான் தப்பு செஞ்சோம்? எதுக்காக நம்ம தங்கத்தாலான பூவை பெருமாளுக்கு அர்ப்பணிக்கும் போது அது ஏன் களிமண்ணா மாறுது? இத்தனை வருஷ காலமா நம்ம இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்ப ஏன் நம்ம பூஜையில இத்தனை குறை வருது? பெருமாள் எதுக்காக நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாவே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த நாள் முழுசும் சரியா போகவே இல்லை. மனசுல குழப்பத்தோடையே எல்லா வேலையுமே செய்யறாரு. எப்படியோ நாளை கடத்தினா போதுங்கிற அளவுக்கு நாளை கடத்திட்டாரு. இப்படியேவும் பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுதும் தொடங்குது. நைட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் நடக்குது. மன்னன் அமர்ந்து பெருமாளுக்கு நைட்டு பூஜை எல்லாம் பண்றாரு. பண்ணும்போது பெருமாள் கிட்ட ஒரு விஷயத்த வேண்டிக்கிறாரு. நாராயணா, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல, நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல, அதனால நீங்க என் கனவுல வந்தாது அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு பெருமாளை நோக்கி வேண்டிட்டு தன்னோட படுக்கை இறக்கி போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு தூக்கமே வரல. எப்படியோ ஒரு சில மணி நேரங்கள் கடந்ததுக்கு அப்புறமா தூக்கத்துக்கு போயிடுறாரு. தன்னுடைய பக்தனோட வேண்டுகோள் இல்லையா, பெருமாள் அதை நிறைவேற்றியே ஆகணும் இல்லையா, அதனால மன்னன் கனவுல வந்து பெருமாள், உன்னுடைய குழப்பத்துக்கு எல்லாம் விடை தெரிய வேணும்னா நீ நாளைக்கு பீமாவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்து மறைஞ்சிடுறாரு. மன்னனுக்கு தூக்கமும் கலையுது. யார் இந்த பீமா, எங்க இருக்கிறான், யார் திடுதிப்புன்னு பீமான்னு சொன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி பல விஷயங்கள் மன்னனோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அவர் தூங்காம மறுநாள் காலையில வரைக்கும் உட்கார்ந்தே இருக்கிறாரு. பொழுது விடிஞ்ச உடனேமும் தன்னோட வேலையாட்கள் எல்லாம் அனுப்பி நாடு முழுசும் மூளை முடுக்கி எல்லாம் தேடி பீமான்றது யாரு, பீமா எங்க வாழ்றாரு அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு
மன்னன் ஆணையிடுறாரு. மன்னனோட வேலையாட்கள் உடனேவும் மன்னனோட உத்தரவை ஏத்துக்கிட்டு நாடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. தேடினதுல பீமா அப்படிங்கிற ஒரு வயசு முதிர்ந்த ஒரு குயவன் கண்ணில் சிக்கிறாரு. குயவன் அப்படின்னா மண்பானை செய்யறவங்க, அவங்களதான் குயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயவனும் ரொம்ப தீவிரமான பெருமாள் பக்தரா இருக்கிறாரு. ஆனா குயவனால வாசனை மிகுந்த பூக்களை கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் வீட்டுல வறுமை குடிகொண்டிருக்குது. ஆனா மனசார தினந்தோறும் பெருமாளை நினைச்சு வழிபாடு செய்யறது குயவனோட வழக்கமா இருந்திருக்குது. சரி, குயவனை பார்க்கலாம் அப்படின்னு மன்னன் அரண்மனையில இருந்து குயவனோட மண்பானைகள் செய்யற இடத்துக்கேமும் வர்றாரு. குயவனை தூரத்துல நின்று என்னதான் செய்யறாருன்னு கவனிக்கலாம் அப்படின்னு மன்னன் மறைஞ்சிருந்து குயவனை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த குயவன் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதேமோ பானை செய்யும் போது எல்லாமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, வாய மூடாம. அந்த சமயம் பார்த்து அவருக்கு முன்னால பெருமாள் காட்சி தர்றாரு. பெருமாளை பார்த்த உடனேவும் குயவனுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்கலை. என்ன செய்யறதுன்னே தெரியாம சந்தோஷத்துல கை எடுத்து பெருமாளை வணங்கிட்டு தன்னோட கையில இருந்த களிமண்ல பூக்கள் செஞ்சு பெருமாளோட பாதத்துல போட்டு அவரை கும்பிடுறாரு. அதை பார்த்த மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. கோவில் கட்டி தங்கத்துல பெருமாளை செஞ்சு வச்சு தங்க புஷ்பங்களையும் வெள்ளி புஷ்பங்களையும் அர்ச்சனை செஞ்ச எனக்கு பெருமாள் காட்சி கொடுக்கவே இல்லை. ஆனா சாதாரண குயவன் இவனோட பக்திக்கு பெருமாள் காட்சி தந்திருக்காருன்னா அந்த குயவனுடைய பக்தியில எவ்வளவு உன்னதம் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. அதை நினைச்சு மன்னன் பெருமிதமும் அடைகிறாரு. அந்த நேரம் தான் மன்னனுக்கு ஒரு விஷயம் புரியுது. பக்தி அப்படிங்கிறது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளே கிடையாது. நம்முடைய சுயநலம் இல்லாம உண்மையான மனசும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற விஷயம் மன்னனுக்கு ரொம்பவே புரியுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இறை வழிபாட்டிற்கு உண்மையான மனசு தான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இது எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசு அப்படிங்கிறதும் கிடையாது. என்னோட சாமி மட்டும்தான் இருக்கிறாரு, நீ சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கதையாவது நீங்க புரிஞ்சுக்கணுன்ற விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். திருப்பதியில இன்னைக்கும் மண்பாண்டங்களால செஞ்ச நெய்வேத்தியங்களை ரொம்பவே பிரத்யேகமா பெருமாளுக்கு படைச்சு வழிபட்டு வர்றாங்கன்றது பலரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. சரி, இந்த கதைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்னைக்கே மோட்சம் கிடைச்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை நினைச்சு யாரெல்லாம் பெருமாளோட வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள்லாம் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கையா இருக்குது. புரட்டாசி மாச சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி அப்படிங்கிறதும் மக்களால் நம்பப்படுது. இதனாலதான் புரட்டாசி மாசம் சனிக்கிழமைய எல்லாருமே தவற விடாம எப்படியாவது பெருமாளை கும்பிட்டுணும் அப்படின்னு ஆடி ஓடி அலைஞ்சு கிடைக்கிற நேரத்துலயாவது கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும். ஏன் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை இவ்வளோ பிரசித்தி பெற்றதா இருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.